الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فالصالحات قانتات ஹாஃபிலாத்துல் லிகைபி பிமா ஹஃபிலல்லாஹ் ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 34வது வசனம், எல்லாம் வல்ல இறைவன் சாலிகான பெண்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த சாலிகான பெண்களினுடைய அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அந்த சாலிகான பெண்களினுடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை பத்தி அல்லாஹ் சொல்றான். அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அந்த சாலிகான பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவார்கள், தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கும் கட்டுப்படுவார்கள். எப்படி அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அவர்கள் நடக்கின்றார்களோ அதே போன்று தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கும் முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய கணவனுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியமான முறையில் நடந்து கொள்வார்கள். கணவன் மறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில், கணவன் வெளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கற்பையும் அவனுடைய பொருளாதாரத்தையும், தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் சாலிகான பெண்கள் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கூறுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த மனைவியினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய கணவன் அவளை பார்க்கும் பொழுது அவள் மகிழ்ச்சி படுத்துவாள், தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு அவள் முழுமையாக கட்டுப்படுவாள், கணவனுடைய விஷயத்துல கணவனுக்கு நியாயமான விருப்பமான காரியங்களில் உறுதுணையாக இருக்கக்கூடியவள் தான் சிறந்த மனைவி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். இப்போ குர்ஆனினுடைய தொடர்பை பற்றி நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த குடும்பத்துல குர்ஆனினுடைய தொடர்பு இருக்குதோ, அதுவும் குறிப்பாக எந்த குடும்பத்தினுடைய பெண்கள் இடத்துல குர்ஆனினுடைய தொடர்பு இருக்குதோ அந்த குடும்பம், அந்த குர்ஆன் அந்த குடும்பத்தை சீராக ஆக்கும் என்பதாக நம்புகிறோம். அப்போ ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல குர்ஆனினுடைய தொடர்பு முழுமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடாக நம்முடைய வீடுகள் மாறும். நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த வீடுகளில் அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீடுகளில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துறான். அந்த வீடுகளில் அந்த கணவன் மனைவியினுடைய அந்த இருவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். எங்க குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷைத்தான் வெளியாகி விடுவான். அப்ப குர்ஆனினுடைய தொடர்போடு ஒரு பெண் இருந்தால் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அந்த குடும்பமே அவளால் சீரான முறையில் ஆகும். அந்த குர்ஆனினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும் என்பதாக நம்ம பார்க்கணும். அது மட்டும் அல்லாமல் திருமணம் செய்வதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த திருமணத்திற்கு பெண் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்துல இன்னைக்கு அந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கக்கூடியவர்கள், அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை பார்க்கக்கூடியவர்கள், அந்த பெண் வீட்டாரினுடைய அந்தஸ்தை பார்க்கக்கூடியவர்கள், அந்த பெண்ணினுடைய படிப்பை பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்யறதில்லை, அந்த பெண்ணினுடைய இறையச்சத்தை, அந்த பெண்ணினுடைய நல்லவைகளை பார்ப்பது கிடையாது. எதை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்பதை ஆச்சரிக்கணும். நல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இப்படிப்பட்ட பெண்ணை என்ன செஞ்சுக்குங்க, உங்களுடைய மனைவியாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் உடைய பெண்ணையோ அல்லது ஈமானிய தொடர்பு, அதாவது உங்களுக்கு நல்ல இறை நம்பிக்கையில உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெண்களை என்ன செய்ய, ஒரு பெண்ணை உங்களுடைய உறுதுணையாக மனைவியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில குர்ஆனினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒருவர் தேர்ந்தெடுத்தால், அல்லது எந்த குடும்பத்துல குர்ஆனினுடைய தொடர்போடு எந்த வீட்டினுடைய பெண்கள் இருக்கிறாங்களோ நிச்சயமாக அந்த குடும்பமும் அந்த
பெண்ணினுடைய நிலையும் சரியானதாக இருக்கும், அது குடும்பத்தை சீராக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது, நல்லவர்களோடு என்ன செய்யுங்க, நீங்கள் சேர்ந்துடுங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கும். நல்ல பெண் எப்படி யார் அப்படின்னு சொன்னா, அவளுடைய பேச்சிலிருந்து, அவளுடைய பழக்கத்திலிருந்து, அவளுடைய வார்த்தைகள் எல்லாருமே நலவாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, தன்னுடைய கணவனிடத்தில் இருக்கக்கூடிய, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான குறைகளை என்ன செஞ்சிட மாட்டார், அடுத்த பெண்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டார். குறிப்பாக கணவனினுடைய குறைகளை பற்றி அவள் வெளியில் சொல்ல மாட்டார். இவெல்லாம் சிறந்த பெண் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தன்னுடைய கணவனிடத்துல இருக்கக்கூடிய குறைகளையோ, கணவனினுடைய குடும்பத்துகளில் இருக்கக்கூடிய குறைகளையோ என்ன செஞ்சிட மாட்டார், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள். அல்லாஹ்விடத்துல மட்டுமே முறையிடக்கூடியவளாக இருப்பாள். இது அவளுடைய வாழ்க்கையை சீராக்கும் என்பதாக சொல்கின்றார். மூன்றாவதாக, அதிகமாக தௌபா செய்யக்கூடிய பெண் சிறந்தவள். பொதுவாக தௌபாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதும், அல்லாஹ் தௌபாவை பற்றி சொல்லும் பொழுது, நான் நேசிக்கக்கூடியவர்களில் யார் என்னிடத்தில் அதிகமாக தௌபா செய்றாங்களோ அவர்களில் ஒருவர் நான் நேசிக்கக்கூடியவர்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான். ஆனால் ஒரு பெண்ணினுடைய தௌபா, ஒரு பெண்ணினுடைய பிரார்த்தனை மிக அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும். ஒரு பெண் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவும் ஒரு குடும்பத்திற்காக வேண்டி, ஆணை விட அந்த குடும்பத்திற்காக வேண்டி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கக்கூடிய துவாக்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் மிக விரைவாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஒரு பெண்ணுடைய துவாவுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு பெண்ணினுடைய துவாவுல அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குது. எனவே அதிகமாக துஆ செய்யக்கூடியவள், அதிகமாக தௌபா செய்யக்கூடியவள் குடும்ப வாழ்க்கையில இவளால், இந்த பெண்ணால் நிம்மதி கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது ஒரு அழகான ஒரு துவா. இந்த துவா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு வாழ்வாதாரத்துக்கு, குடும்ப வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு நேரான வழியில் இந்த துவா ஏற்படும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்விடத்துல கேட்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை நேரான வழியில் நீ ஆக்குவாயா. அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில தன்னுடைய தேவை ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா என்னை நேரான வழியில் ஆக்குவாயாக, வத்துகா இன்னும் அந்த இறையச்சத்தோடு என்னை வாழ வைப்பாயாக, வல் அஃபாஃப வல் கினா, வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ் பொருளாதாரம், நீ என்ன பொருளாதாரத்தை கொடுக்குறியோ அந்த பொருளாதாரத்தை கொண்டு என்னை தன்னிறைவு பெற செய்வாயாக என்கின்ற துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. இந்த துவா ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருந்தே ஆகும். எந்த குடும்பங்களில் இந்த துவாக்கள் ஓதப்படுதோ, யார் இந்த துவாவை ஓதுகின்றார்களோ, இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அந்த குடும்பமே தன்னிறைவு பெறும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓதக்கூடியவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருக்கு தேவையான அனைத்தையுமே எல்லாம் வல்ல இறைவன் பரக்கத்தாக ஆக்கி வைக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ நல்ல சிறந்த குடும்பம் என்பதற்கு, சிறந்த குடும்பமாக அந்த குடும்பத்துல வரக்கூடிய வருமானங்கள்ல நிறைய பரக்கத்து வரணும். வரக்கூடிய வருமானங்களின் மூலமாக குடும்பத்தினுடைய தேவைகளை சரியான முறையில அதை பூர்த்தி செய்து கொள்ளணும். வரக்கூடிய வருமானத்தை கொண்டு குடும்பம் நிம்மதி அடைவதற்கு இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாகவும், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம் வீட்டு பெண்கள் குர்ஆனையும் திக்ரையும் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாயுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.